அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இந்த டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி மெயின், அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதில் இந்த அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, கட் ஆஃப் டீட்டெயில் எப்படி இருக்கும், அண்டு எவ்வளோ ரேங்கிங் பொசிஷனில் கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க, கவுன்சிலிங் எப்படி இருக்கும், காலேஜஸ் டீட்டெயில் பற்றின என்ன, கோர்ஸ்லாம் எங்கே இருக்குது, வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி இந்த டிஎன்ஏயுவில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் வேளாண்மை கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நம்ம வீடியோவில் வந்துட்டுருக்கு. இதுபோல் தொடர்ந்து வரோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நிறையா கொடுத்துருக்குறேன். இந்த தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் டிஎன்ஏயுவில் என்ன நடந்துகிட்ருக்கு, கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன், காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், கோர்சஸ்ஸு, அங்கே உள்ள ஹேப்பனிங்ஸும், காலேஜை தவிர வேறு என்ன நடக்குது அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் டிஎன்ஏயு அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தேங்க்யூ. ஸோ டிஎன்ஏயு அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டு அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்ன கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷனு, இந்த வேக்கன்சி பொசிஷன் பார்க்கலாங்க. வேக்கன்சி பொசிஷன் ரொம்ப முக்கியம். ஆசாம் டுடே இன்னைக்கு தேதி என்ன, ஜூலை 29 படி என்ன கண்டிஷன் அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா 3 கேட்டகரி இருக்குங்களா. கோட்டா வைஸ் அட்மிட்டட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மிட்டட் ஸ்டேட்டஸ் அப்படின்னாவே பேலன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே எவ்வளோ சீட்டு இருக்குது, அதுலேயே சாங்ஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளவு, அட்மிட்டட் ஸ்ட்ரென்த்து, ஃபீல்டு, இந்த மாதிரி 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த அகாடமிக் ஃபஸ்ட்டு பார்ப்போம், எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ் வைஸு, கோர்ஸ் வைஸ், காலேஜ் வைஸ் எல்லாம் இருக்கிறது சொல்லியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கீமில் இன்னமும் வேக்கன்சி இருக்குது. அதாவது இது சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து, ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து, அட்மிட்டட் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 ஷீட் இருக்குது. 2 ஷீட்டு ஃபுல்லாகிடுச்சு, 1 இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கலாம். கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஓவராலாக பாருங்கள். அடுத்தது அதுலேயே அண்ணாமலை யூனிவர்சிட்டி செல்ஃப் சப்போர்ட்டிங் அந்த ஸ்கீம்லேயும் எவ்வளோ இருக்குது அதே பார்க்கலாம். 3 ஷீட்டு இருக்குது, 1 தான் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 1 வேக்கன்ட், 2 ஷீட் வேக்கண்ட் இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும். ஒவ்வொரு கோர்ஸும் காலேஜ் வைஸு, கோர்ஸ் வைஸ் பார்த்துக்கலாம். இப்போ ஏசிஆர்ஐ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா 2 ஷீட்டு எதுவுமே ஃபில் ஆகலை. அதாவது இந்த 7.5% கேட்டகரி எதுவும் ஃபில் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போல் கோத்ரூ பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ், அந்த 7.5% கேட்டகரிக்கு ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எந்த காலேஜில் என்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது. அடுத்த விஷயம் என்னென்னா வொகேஷ்னல் ஜெனரல், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வொகேஷ்னல் ஜெனரல் அந்த கேட்டகரி பார்த்தோம்னா ஒவ்வொரு காலேஜ் கோர்ஸ்லையும் இதே தான், சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பார்த்தோம்னா 2 ஷீட்டு அவங்க சேங்ஷன் பண்ணது ஃபில் பண்ண வேண்டியது, 2மே ஃபில் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. பிசியில் பார்த்தோன்னா 2 ஷீட்டு இருக்குது, 1 ஷீட்டு தான் ஃபில் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் கோத்ரூ பண்ணணும். இப்போ ஏசிஆரை எடுத்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூர் 2 ஷீட்டு அவைலபிலிட்டி, 1 ஷீட்டு ஃபில் ஆகிடுச்சு. கோத்ரூ பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த வொகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அகாடமிக் ஜெனரல், இது ஒரு மேஜர் ஏரியா. இதில் தான் இன்னும் கவுன்சிலிங், இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 கவுன்சிலிங் முடித்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சது இல்லைங்களா. அதுக்கு அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஃபீஸ் கட்டிட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்மிஷன் லெட்டர் வாங்கியிருப்பாங்க. அதையும் போக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை அதில் பார்க்குறோம். இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தோம்னா இன்னும் 17 சீட்டு ஃபில் ஆகிருக்கு, 15 சீட்டு இன்னும் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கோயம்புத்தூர் எடுத்துக்கங்களேன், ஏசிஆர் 32 சீட் ஆக்சுவலாக ஓசி கேட்டகரிக்கு, 21 ஃபில் ஆகிடுச்சு, மீதி 11 சீட் இருக்குது இன்னும். அப்போ இதெல்லாம் செகண்ட் ரவுண்டில் ஃபில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணணும் ஒவ்வொரு காலேஜ் வைஸு, காலேஜு அண்ட் கோர்ஸு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அக்ரிகல்ச்சரு. அதே போல் கீழே போனீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் பார்க்கலாம். அதில் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, இந்த ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. இப்போ ப்ரைவேட் காலேஜஸ் ஒன்று எடுத்துக்கலாமே. இப்போ தந்தை ரோவரில் எப்படி இருக்குது கேட்டகரினா, பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு 21 ஷீட்டு ஓசி, ஆனால் 14 ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் 7 ஷீட் வேக்கண்ட் இருக்குது. இந்த போல் தான் நீங்கள் மற்ற காலேஜும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இது ஒரு முக்கியமான தகவல். நீங்கள் கோர்ஸ் பாருங்கள், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், அதுக்கு கீழே போனீங்கன்னா பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபுட்டு நியூட்ரிஷன், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் டீட்டெயில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் அப்டேட் இது. முக்கியமான தகவலை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிங்க. நீங்களும் பாருங்கள். இந்த வேக்கன்சி தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்து இது எப்படி வாய்ப்பு இருக்குமா இல்லையா,
அப்படி கிடச்சிருந்தா எவ்வளோ தூரம் கிடச்சிது அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.